ஜூலை மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நாள். இலங்கை சரித்திரத்தில் அழியாத ஒரு பெரு வடுவாக பதிவாகி இருக்கும் நீர்கொழும்பு சிறை கலவரத்தில் இன்னும் ஒரு சிறைச்சாலை அதிகாரி நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் இதுவரை மொத்தமாக 8 அதிகாரிகளும் 20 கைதிகளுமாக மொத்தம் 28 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்று உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் இறுதிக் கிரியைகள் நடந்தபோது அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவை கட்டி தழுவிய ஏனைய சிறைச்சாலை அதிகாரிகள் கதறி கண்ணீர் விட்டதையும், பதிலுக்கு ஹர்ஷன நாணயக்காரவும் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் தோளில் சாய்ந்த ஆறுதல் சொன்னதையும் காண முடிந்தது. இப்போதைய நிலையில் சமூக ஊடகங்களில் இந்த சிறைச்சாலை கலவரம் தொடர்பாக இருவிதமான கருத்துக்கள் நிலவிக் கொண்டிருக்கின்றன. ஒரு சாரார் சிறை கைதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அப்பட்டமான மனித உரிமை மீறல் என்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் அது ஒரு வீர தீர செயல் என்கிறார்கள். 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் நடைபெற்ற இந்த சம்பவங்களினுடைய பின்னணி என்னவென்று இப்போது நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். மொத்தமாக சுயநினைவு அற்றுப்போன ஒரு போதை கும்பல் கையில் அகப்பட்ட இரும்பு கம்பிகளை உபயோகித்து சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததாக சொல்லி 2 சிறை கைதிகளை அடித்தே கொண்டிருந்தார்கள். அது 5ஆம் திகதி நடந்தது. அடுத்த நாள் பொடி ஸ்கேனர் இயந்திரங்கள், சிசிடிவி கேமராக்கள் உட்பட பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான கருவிகள் அடித்து நொறுக்கப்பட்டன. சிறைச்சாலை ஆயுத களஞ்சிய சாலையிலிருந்து T-56 துப்பாக்கிகள் போதை தலைக்கேறி இருந்த சிறை கைதிகளின் கரங்களுக்கு சென்றிருந்தன. இப்படி ஒரு நிலைமையில்தான் விசேட அதிரடிப்படை வரவழைக்கப்பட்டது. ஒரு சிறைச்சாலை அதிகாரி விசேட அதிரடிப்படையினருக்கு சொந்தமான ஒரு ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு கதவு துவாரம் வழியாக சூடு நடத்தி நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருந்தார். பயங்கர ஆயுதங்களுடன் இரும்பு கேட்டை உடைத்து கொண்டு அந்த சுய நினைவு இழந்திருந்த கும்பல், பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புபட்ட அந்த கும்பல் துப்பாக்கிகள் சகிதம் சீறி பாய்ந்து வரும்போது இந்த அதிகாரி துணிவு கொண்டு சுடாமல் இருந்திருந்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயங்கரத்தை விவரிக்கவே முடியாமல் போயிருக்கும் என்கிறார்கள் சிறைச்சாலை அதிகாரிகள். அந்த துப்பாக்கி சூடு மட்டும் நடத்தப்படாது இருந்திருந்தால் அழிவுகள் கற்பனைக்கு அப்பாற்பட்டவையாக இருந்திருக்கும். மனித உரிமை அமைப்புகளும் சில பெண்ணிய அமைப்புகளும் இது ஒரு மிலேச்சத்தனம் என்கிறார்கள். மேலும் சில ஏட்டுச் சுரக்காய் வித்வான்களும் இப்படியெல்லாம் செய்தது கொடூரம் என்கிறார்கள். சரி, அப்படி என்றால் இப்படி சுனாமி மாதிரி சீறிக்கொண்டு குரூரமாக சக கைதிகளை கொன்றபடி ஒரு கூட்டம் வெறி கொண்டு ஓடி வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்ற தீர்வை இவர்கள் யாரும் சொன்னதாக தெரியவில்லை. பிரித்தோத வேண்டுமா, அல்லது சலவாத்து சொல்ல வேண்டுமா, அல்லது தேவாரம் பாட வேண்டுமா, இப்படி ஏதாவது ஒன்றை சொன்னால் அதை தீர்வாக நமக்கு முன்மொழியலாம். ஆனால் அதையும் சொல்வாரில்லை. ஆனாலும் அவர்களுக்கு அவர்களது உயர்திரு கொள்கைகளில் கடைசி வரை கட்டி பிடித்து கொண்டு அழ சகல உரிமைகளும் இருக்கிறது என்பதையும் சொல்லி வைப்போம். இதில் இன்னொரு சாரார் ஃப்ரீ லாயர்ஸ் என்ற பெயரில் சுற்றித் திரியக்கூடிய கூட்டு எதிர்க்கட்சியின் ஒரு கும்பல், அவர்களும் இந்த துப்பாக்கிச் சூட்டை கண்டித்திருப்பதோடு நீர்கொழும்பு சிறைக்கூடத்தின் கலகம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட்ட விதம் மிருகத்தனமான ஒன்று என்று சொல்லியிருக்கிறார்கள். நீதி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கிறார்கள். நீதி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று அத்தனை எதிர்க்கட்சிகளும் இடைவிடாது கதறிக்கொண்டிருக்க சிறைச்சாலை அதிகாரிகளோ நீதி அமைச்சரிடம் ஒரு உறுதிமொழியை கேட்டு நிற்கிறார்கள். அதாவது எந்த காரணம் கொண்டும் கதவிடுக்கு வழியே துப்பாக்கிச்சூடு நடத்திய அதிகாரிக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் அவர் எமது நாட்டின் தேசிய வீரன் என்றும் சொல்கிறார்கள். அவர்கள் மனித உரிமை பற்றியும் மனித விழுமியங்கள் பற்றியும் தாம் அறிந்திருப்பதாகவும் ஐநா சபையின் மனித உரிமை தொடர்பான பாடநெறிகளிலெல்லாம் தாம் பங்கு பற்றி இருப்பதாகவும் அவர்கள் ஒன்றும் கடின சித்தம் கொண்ட நபர்கள் அல்ல என்றும் தம்மோடு இத்தனை காலமாக ஒன்றாய் பணி செய்தவர்கள், ஒன்றாக பயணம் செய்தவர்கள், 6ஆம் திகதி அன்றைய அந்த நாளில் காலை சாப்பாட்டை கூட ஒன்றாக சாப்பிட்டவர்கள் துடிதுடிக்க இறந்து போயிருப்பதாகவும் தமது உயிர்களை அன்று காத்து நின்றதே அந்த துப்பாக்கி ஏந்திய சிறைச்சாலை அதிகாரிதான் என்றும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அமைச்சர் ஹர்ஷனவிடம் சொல்லி புலம்பி தீர்த்திருந்தார்கள் அவர்கள். இதுவரை சிறை கைதிகளும் மனிதர்களே என்ற வாசகத்தை தான் நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். ஆனால் இப்போது சிறை கைதிகள் மட்டுமல்ல, சிறைச்சாலை அதிகாரிகளும் மனிதர்களே என்ற வாசகம் பிரபல்யமடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் சினிமா காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சிறை காவலர்களின், ஜெயிலர்களின் திருவதனங்களை எல்லாம் பார்த்து பழகிய நமக்கு ஆண்டாண்டு காலமாக சிறுபான்மை சமூகம் பயங்கரவாத தடை சட்டத்தில் பாதிக்கப்பட்டதை கடந்து வந்த எமக்கு எப்போதும் அதிகாரிகள் மீது ஒரு சந்தேக பார்வை ஏற்படுவது இயல்பான ஒன்றுதான். ஆக மொத்தத்தில் சிறைச்சாலை அதிகாரிகள் எல்லாம்
வெற்றிமாறனின் விசாரணை படத்தில் வரும் கொடூர காவலர்கள் போலத்தான் நாம் நோக்கி பழகி இருக்கிறோம். ஆனால் சினிமா சொல்லுகிற கற்பிதங்களை எல்லாம் தவிடுபடியாக்கிவிட்டு ஒரு கலவரம் நம் கண்முன்னே நடக்கும்போது, ஒரு பயங்கரம் நம் கண்முன்னே விரியும் போது, ஓர் அரச ஊழியனாக இருந்து கொண்டு சிறைச்சாலை அதிகாரிகள் எந்த மாதிரியான மனநிலையில் இருந்திருப்பார்கள் என்று புரிந்து கொள்ள எத்தனிக்கும் போது நமக்கு பரபரப்பு தொற்றிக்கொள்வதை தவிர்க்க முடியாது. இதே அதிகாரிகள் எந்தவித அறநெறிக்கும் கட்டுப்படாத போதை கும்பலால் காட்டு மிராண்டித்தனமாக கொல்லப்படும் போது பதறி துடித்து போகிறோம். நீர்கொழும்பு சிறை கலவரத்தில் பெரும்பான்மையான மக்களின் பேராதரவு துப்பாக்கி ஏந்திய அந்த அதிகாரிக்கு இருப்பதன் பின்னணி இதுதான். இத்தனை பெரும் ஆதரவை மீறிக்கொண்டு அரசு அவர் மீது விசாரணை நடத்தி பெரும் சர்ச்சை ஒன்றுக்குள் சிக்கிக்கொள்ளாது என்றே கருதக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை நேற்றைய தினம் கருப்பு நிற பட்டி அணிந்தவாறு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்துக்கு எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். உண்மையில் இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? அந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் கடைசி நபரும் இறந்து கீழே விழும் வரைக்குமே அவர்கள் யோகா செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறார்களாம். இவர்களுக்கு என்னதான் பிரச்சனை என்று புரியவில்லை. இத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்தும் இவர்களும் இவர்களது முன்னோர்களும் ஆட்சியில் இருந்த காலங்களில் இப்படியெல்லாம் சிறைச்சாலைகளை கொலைகார பேட்டைகளாக மாற்றினார்கள் என்று வரலாறு நமக்கு வகுப்பெடுத்து கொண்டிருக்கிறது. அரசு பயங்கரவாதம் எமக்கு புதிதல்ல. ஆண்டாண்டு காலமாக தமிழர் சந்தித்து வந்த அரச பயங்கரவாதம் இன்று இங்கே. இப்படி சொல்பவர் ரணில் மற்றும் சஜித்துடன் சேர்ந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்து கொண்டிருக்கும் மனோ கணேசன். அதாவது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், தமிழர்களுக்கு நடந்த கொலைகளையும் சித்த பிரமை அடைந்த நிலையில் வெறியாட்டம் ஆடி சிறை காவலர்களை கொன்ற கைதிகளை அடக்கிய அந்த நிகழ்வையும் ஒரே தட்டில் சமமாக நிற்கிறார். எடுத்ததற்கெல்லாம் ஜேவிபி 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவை ஆதரித்த வரலாற்றை ஞாபகப்படுத்தி காட்டக்கூடிய மனோ கணேசனுக்கு நாம் 1981ஆம் ஆண்டு யாழ் நூலகம் எரிந்து கொண்டிருந்த போது ஆட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் வரலாற்றையும் அந்த துர்ப்பாக்கிய சம்பவம் நடக்க காரணமாக அமைந்த நிகழ்வுகளையும் பற்றி ஏற்கனவே பதிவு செய்திருக்கக்கூடிய வீடியோவை சமர்ப்பணம் செய்கிறோம். இந்த வீடியோவினுடைய நிறைவில் உங்களுக்காக அதை ஒரு கார்டில் தருகிறேன். இதே ஐக்கிய தேசிய கட்சி குண்டர்கள் 83ஆம் ஆண்டு இதே போன்ற ஜூலை மாதத்தில் நடத்திய தமிழர்களுக்கு எதிரான பேரழிவை ஞாபகப்படுத்தவும் விரும்புகிறோம். 1983ஆம் ஆண்டின் பேரழிவை கலவரம் என்று சொல்லி நாம் மலினப்படுத்த விரும்பவில்லை. கலவரம் என்றால் இரு கோஷ்டி அடித்து கொண்டு புரள்வது. ஆனால் 1983ஆம் ஆண்டு நடந்தது இனப்படுகொலைகள். அரச பயங்கரவாதத்தையும் தமிழர் மீதான தாக்குதல்களையும் சிறைச்சாலை மோதல்களையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து பேசிக் கொண்டிருக்கும் மனோ கணேசன் போன்றோருக்கு நாம் 83ஆம் ஆண்டு ஜூலை கோர தாண்டவம் பற்றி எல் பியதாச எழுதிய ஸ்ரீலங்கா தி ஹோலோகாஸ்ட் அண்ட் ஆஃப்டர் என்ற அற்புதமான புத்தகத்தை பரிந்துரை செய்கிறோம். அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறு விபரம், தொழில் அமைச்சர் சிறில் மெத்திவால் போஷிக்கப்பட்ட காடையர்கள் கலனி நகரம் முழுக்க பயங்கரத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். தமிழர்கள் சிரிந்து வாழும் வெள்ளவத்தையை நாசம் செய்யும் பணி ஆளும் கட்சியின் தொழிற்சங்கமான ஜாதிக சேவக சங்கமவின் செயலாளருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இவர்கள் தேர்தல் திணைக்களத்துக்கு போய் வாக்காளர் அட்டவணையை எடுத்துக்கொண்டு வந்து தமிழ் வீடுகளை தெளிவாக அடையாளம் கண்டுகொண்டு சூறையாடி தீர்த்தார்கள். தெஹிவல கல்கிச நகரசபை உறுப்பினர் ஒருவருக்கு தெஹிவல கல்கிச நகரங்களில் இன அழிப்பு பணி ஒப்படைக்கப்பட்டிருந்தது. புறக்கோட்டைக்கு பொறுப்பு சாட்டப்பட்டிருந்த பிரதமர் ரணசிங்க பிரேமதாசவின் நெருங்கிய தோஸ்தான அலோசியஸ் முதலாளி என்பவரின் மகன். அவர் 442 கடைகளை எரித்து சாதனை படைத்திருந்தார். இந்த காடைத்தனத்துக்கு இலங்கை போக்குவரத்து சபை, அரச திணைக்களங்கள், கூட்டுத்தாபனங்களின் வாகனங்கள் பாவிக்கப்பட்டன. இதே மாதிரி அரச வளங்கள் இந்த இன அழிப்புக்கு பாவிக்கப்பட்டதற்கான சாட்சியங்கள் நிறைய இருக்கின்றன. இந்த இன அழிப்பு ஒரு அரச விழா மாதிரி கொண்டாட்டத்துடன் நடைமுறைப்படுத்தப்பட்டதால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க அரச ஊழியர்களால் கூட முடியவில்லை. மக்கள் ஒருவித வெறியேற்றப்பட்டவர்கள் போல நடந்து கொண்டார்கள். கொள்ளையடிக்கப்பட்ட வர்த்தக நிலையங்களிலிருந்து மிக சாதாரணமாக டிவிக்களையும் ரேடியோக்களையும் பெறுமதிமிகு மின் சாதனங்களையும் பட்டப்பகலில் தூக்கிச் சென்றார்கள். தமிழர்கள் தம் உயிர் தப்பினால் போதும் என்று நரகத்தை விட்டு விரண்டோடுவது போல ஓடிக்கொண்டிருந்த போது அவர்களை அரவணைத்து பாதுகாத்த சிங்கள குடும்பங்களும் இருந்தன. வீதிகளில் இருந்தவர்களை, வீட்டுக்குள் இருந்தவர்களை
வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்தவர்களை அப்படியே நிறுத்தி உயிருடன் கொளுத்தியவர்களுக்கு தாம் செய்யும் செயல்கள் பற்றி எந்தவித கவலையோ அனுதாபமோ இருக்கவில்லை. இதன் ஒரு கட்டமாய்தான் அப்போது வெலிக்கட சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த டெலோ உறுப்பினர் குட்டிமணி உட்பட 35 தமிழ் சிறை கைதிகள் பதபதைக்க கொல்லப்பட்டார்கள். அரசாங்கத்தின் உயர்மட்டத்தின் கட்டளையின்றி இப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்லை. வழக்கு விசாரணை தொடர்பான எந்தவித பயமோ அச்சமோ கொள்ள தேவையில்லை என்ற உறுதிமொழி வழங்கப்படாமல் சிறைச்சாலைக்குள் இப்படி ஒரு பயங்கரம் நடந்திருக்க முடியாது. இப்படி இந்த இன அழிப்பினுடைய கொடூரத்தை இன்னும் ஆழமாக விவரித்து கொண்டு செல்கிறது எல் பியதாசவினுடைய அந்த புத்தகம். வாய்ப்பு கிடைத்தால் படித்து பாருங்கள். இதையெல்லாம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் சிறைச்சாலைகளின் பட்டியல் ஒன்றை வாசித்து பட்டிக்லோ சிறைக்கும் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கும் வித்தியாசம் தெரியாமல் உளறி கொட்டிய சஜித் பிரேமதாசவுடன் ஒட்டி கொண்டிருப்போர் படித்து நிச்சயம் அறிய வேண்டும். சரி, அடுத்ததாக முஜிபுர் ரஹ்மான் வழக்கம் போல கலக்கியிருந்தார். அவருடைய குருநாதர் சஜித் பிரேமதாஸ் சொல்வது போல அல்லது நாமல் ராஜபக்ச சொல்வது போல ஹர்ஷன நாணயக்கார பதவி விலக வேண்டும் என்று சொல்லியிருந்தால் சரி, அரசியல் செய்துவிட்டு போகட்டும் என்று விட்டுவிடலாம். ஆனால் அவர் அதற்கு ஒரு பிரமாதமான காரணத்தை கண்டுபிடித்து சொன்னார். பாருங்கள், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தபோது முஸ்லிம் அமைச்சர்கள் எல்லோரும் பதவி விலகினார்களாம், விசாரணை ஒழுங்காக நடக்க இடமளித்தார்களாம், எல்லாம் சரியானதும் மீண்டும் பதவியேற்றார்களாம் என்கிறார். அன்று முஸ்லிம் அமைச்சர்கள் பதவி விலகியதே நாட்டில் ஏற்பட்ட பட்டு பயங்கர இனவாத அலைக்கு முன்னால் தாக்கு பிடிக்க முடியாத நிலைமையில் என்பதை முஜிபுர் ரஹ்மான் இன்று மறந்திருக்கலாம். தலதா மாளிகை முன்னால் போய் முஸ்லிம் அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்று ரத்ன தேரர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த பக்கவாத்தியத்துக்கு ஞானசார தேரர் வந்து சேர முழு நாடும் பேயறைந்தது போல இருந்தது. அன்று முஸ்லிம் அமைச்சர்கள் பதவி விலகியது கூட ஒரு இன ஒடுக்குமுறைதான். அன்று சில அலுவலகங்களில் முஸ்லிம் ஊழியர்களிடம் இனிமேல் நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லப்பட்டது போன்ற ஒரு நிலைமை அது. அவர்களாய் கொண்டு வந்த நல்லாட்சி இனவாத அரக்கர்களிடம் விழுந்து திண்டாடி நின்ற சோக சரித்திரம்தான் அது. இந்த சரித்திரத்தை மறந்து முஜிபுர் ரஹ்மான் சொல்லுகிறார், முஸ்லீம் அமைச்சர்கள் பதவி விலகினார்களாம். என்ன ஒரு நகைச்சுவை! ஜனாதிபதியும் பிரதமரும் ஒட்டுமொத்த கேபினட்டுடன் போலீஸ் மா அதிபரும் சேர்ந்து பதவி விலகி இருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு இனவாத வெப்பத்தின் அகோரம் தாங்க முடியாமல் ஓடி ஒளிந்த கையாலாகாத கதையை இன்று வீரம் மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார் முஜிபுர் ரஹ்மான். இதேவேளை ரவுஃப் ஹக்கீம் அபூர்வமான கருத்தொன்றை சொல்லி அசத்தினார். மகர சிறையில் இருக்கும் பள்ளிவாசலுக்கு பெரிய சரித்திரம் இருக்கிறதா? ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளுக்கு பிறகு அதை மூடியது இனவாத செயலாம், வெளிக்கடையில் தொழ முடியவில்லையாம் என்றெல்லாம் சொல்லுகிறார் ஹக்கீம். 2019ஆம் ஆண்டு மகர சிறையில் இருக்கும் பள்ளிவாசலை மூடிய போது அமைச்சராக கேபினட்டை அலங்கரித்தவர்தான் இவ்வளவு பேசுகிறார். எப்படியோ நடந்தது என்னவோ நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பந்தப்பட்ட விவாதம். ஆனால் தலைவர் ஹக்கீம் பேசுவதோ மகர பள்ளிவாசல் மூடப்பட்ட விவகாரம். கிழக்கு மாகாணத்தில் ஒரு அருமையான வாசகம் சொல்வார்கள் என்று நண்பர் நாசிக் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினார். அதாவது மாட்டுக்குள் ஆட்டை சாய்ப்பது. அதற்கு என்ன அர்த்தம் என்று காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.